சினிமாவை நேசிக்கும் நேச நெஞ்சங்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1936ஆம் ஆண்டு வெளியான வசந்த சேனா, விஸ்வாமித்ரா என்ற 2 படங்களை பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்போம். முதலில் வசந்த சேனா திரைப்படத்தை பற்றி பார்ப்போம். திருப்பூர் டாக்கீஸ் என்ற பட நிறுவனம் வட இந்தியாவில் புகழ்பெற்ற சமஸ்கிருத நாடகமான மிருகச் சகடிகாவை அடிப்படையாக கொண்டு படமாக்க முடிவு செய்தார்கள். இயக்குனராக ராஜா சாண்டோ நியமிக்கப்பட்டார். அனைத்து நடிகர்களின் தேர்வு நடைபெற்றது. படப்பிடிப்பும் தொடங்கியது. இயக்குனர் ராஜா சாண்டோ மேனகா என்ற படத்தில் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனை நடிக்க வைத்து நண்பர்களான விவரங்களை நமது சினிமா கொட்டகை சேனலில் சொல்லியிருக்கிறோம். அதை தெரிந்து கொள்ள வேண்டுபவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த படத்திலும் என்.எஸ். கிருஷ்ணன் நடிக்க வேண்டும் என்று விருப்பப்பட்ட இயக்குனர் ராஜா சாண்டோ என்.எஸ். கிருஷ்ணனை வரவழைத்து படப்பிடிப்பை தொடங்கினார். இதில் என்.எஸ். கிருஷ்ணனுக்கு ஜோடியாக ஒரு புதுமுகத்தை நடிக்க வைக்க வேண்டும் என்று விரும்பி பல இடங்களில் தேடி அலைந்தவருக்கு அப்போது வெளியாகி ஓடிக்கொண்டிருக்கும் ரத்னாவளி என்ற படத்தில் சிறு வேடத்தில் துருவென்று நடித்திருந்த டி.ஏ. மதுரத்தினை கண்ட இயக்குனர் இந்த வசந்த சேனா திரைப்படத்தில் என்.எஸ். கிருஷ்ணனுக்கு ஜோடியாக டி.ஏ. மதுரத்தை நடிக்க வைத்தார். அன்பு நேயர்களே, இதற்கு முன்பு ரத்னாவளி என்ற திரைப்படத்தினை பற்றி நமது சினிமா கொட்டகையில் சொல்லியிருக்கிறோம். அதை தெரியாதவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளபடி வேண்டிக் கொள்கிறேன். வசந்த சேனா திரைப்படத்தின் படப்பிடிப்பு வடநாட்டில் உள்ள பூனாவில் படமாக்கப்பட்டது. அங்கே டி.ஏ. மதுரத்திற்கும் என்.எஸ். கிருஷ்ணனுக்கும் காதல் மலர்ந்தது. அந்த படப்பிடிப்பு முடிவதற்குள்ளேயே திருமணம் செய்து கொண்டார்கள். இவர்களின் திருமணத்தை தலைமையேற்று நடத்தி வைத்தவர் இயக்குனர் ராஜா சாண்டோ. 1936ஆம் ஆண்டு தொடங்கி 1957ஆம் ஆண்டு வரை ரீல் வாழ்க்கையிலும் ரியல் ஜோடியாக நடித்த முதல் வாழ்க்கை ஜோடி என்ற பெருமையை டி.ஏ. மதுரம் என்.எஸ். கிருஷ்ணன் ஜோடி பெற்றது. இந்த ஜோடி தொடர்ந்து 122 படங்களில் நடித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வசந்த சேனா திரைப்படத்தில் வி.ஏ. செல்லப்பா, பி.எஸ். சுந்தர்ராவ், மாஸ்டர் சங்கர் ராவ், மிஸ் தனலட்சுமி, மிஸ் லீலா, மிஸ் பத்மாவதிபாய், மிஸ் விஜயால் ஆகியோருடன் என்.எஸ். கிருஷ்ணன், டி.ஏ. மதுரம் ஜோடியும் நடித்து 18,600 அடியில் எடுக்கப்பட்டு திரைக்கு வந்து சுமாராகவே ஓடியது. காரணம், இது சமஸ்கிருத நாடகத்தினை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படம் என்பதால் படத்தில் பெரும்பாலான காட்சிகள் முழுவதும் சமஸ்கிருத பாஷைகள் அதிகம் நிரம்பி வழிந்திருந்தன. ஆனால் என்.எஸ். கிருஷ்ணன், டி.ஏ. மதுரம் ஜோடி முழு தமிழை உச்சரித்ததாகவே வரலாறு சொல்கிறது. அடுத்ததாக விஸ்வாமித்ரா என்ற படத்தினை பற்றி பார்ப்போம். சீனிவாசா சினிடோன் என்ற பட நிறுவனத்தின் தயாரிப்பாளர் இயக்குனர் ஏ. நாராயணன் அவர்கள் எடுத்த படம்தான் இது. இந்த படம் உலகமெங்கும் நாடகமாக வென்ற கதையாகும். இந்தியா முழுவதும் மேடை நாடகமாகவும் தெருக்கூத்தாகவும் வென்ற விஸ்வாமித்திரர் கதை இந்தோனேசியா, பர்மா போன்ற நாடுகளில் கூட பல தடவை நாடகமாக வென்றிருக்கிறது. இதை அறிந்த பலர் படமாக்கியிருக்கிறார்கள் ஊமை பட காலகட்டத்திலேயே. இதன் பிறகு சீனிவாசா சினிடோன் நிறுவனத்தின் ஏ. நாராயணன் படமாக்க முடிவு செய்தார். திரைக்கதை வசனம் எழுதி படப்பிடிப்பை முடித்தார் இயக்குனர் ஏ. நாராயணன். படப்பிடிப்பின் போஸ்ட் புரொடக்ஷன் பணி தொடங்கப்பட்டது. அப்போது ஒளி பொறியாளர்கள், அதாவது சவுண்ட் இன்ஜினியர்ஸ் கிடைப்பது மிகவும் கஷ்டமான நேரம் அது. பம்பாய், பூனே, டெல்லியில் மட்டுமே இருப்பார்கள். இதனை அறிந்த இயக்குனர் ஏ. நாராயணன் தன் மனைவி மீனாட்சி அவர்களுக்கு ஒளி பொறியாளர் தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுத்து அவரையே இப்படத்தில் ஒளி பொறியாளராக நியமித்தார். மடிசார் அணிந்த ஒளி பொறியாளராக ஒரு பெண் ஒளி பதிவாளர் பணியாற்றிய முதல் படம் என்ற பெருமையையும் இந்த படம் பெற்று தந்தது. இப்படத்தில் எம்.எஸ். கோபால், பி.கே. துரைசாமி, ராஜசுந்தரி, ருக்மணிபாய், ஜே. சுசீலா ஆகியோர் நடித்த விஸ்வாமித்ரா திரைப்படம் 15,000 அடியில் எடுக்கப்பட்டு திரைக்கு வந்தது. தமிழ் சினிமாவின் 100வது படம் என்ற பெருமையையும் இந்த படம் நமக்கு பெற்று தந்துள்ளது. இனி இதே 1936ஆம் ஆண்டு வெளியான மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.